ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வெரைட்டி ரைஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். ஏதாவது நல்லா காரசாரமான ஒரு சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொரியாண்டர் ரைஸ், மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. மல்லி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் பெரிய கட்டாகவே எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஞ்சத்தை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு மிச்சத்தையெல்லாம் கட் பண்ணி நம்ம அலசிக்கலாம். இப்போது மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி, 2 பல்லு பூண்டு, அதோட 2 பச்சை மிளகா காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. கூடவே மல்லி இலையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போது சாதம் தாளிச்சிடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன ஒரு அனாசிப்பூ, 2 கிராம்பு சேர்க்குறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். அப்புறமா பட்டை, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. விருப்பப்பட்டால் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காரம் வேணுன்னா போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வறுபடட்டும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்க்குறேன். அப்புறமா இதில் நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மல்லி இலை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் இதை வதக்கினா போதும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கையிலேயே இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த மல்லி இலை பேஸ்ட்டோட பச்சை வாசல்லாம் போயிட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் 2 கப் அளவுக்கு வடித்ததுக்கப்புறமா 2 கப் ரைஸ் இருக்குது. அந்தளவுக்கு சாதத்தை எடுத்து நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன். இது நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணல, வீட்டில் எப்பவும் போல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக ஆயில் கலந்து வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சேர்த்துட்டு இப்போது இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலையை மேலே நான் தூவ போகிறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ இதை கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட டேஸ்டான மல்லி சாதம் ரெடி.
நீங்களும் மல்லி சாதத்தை இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.